அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, நேற்று வெளியிட்ட வெள்ளை அறிக்கை. அதில் தெளிவாக சொல்லியிருந்தாங்க. ஏடிஎம்கே பீரியடு வரை எவ்வளவு வாங்கியிருந்தாங்க, திமுக பீரியடில் எவ்வளோ வாங்கியிருந்தாங்க. இதுவரை 10 லட்சம் கோடி. ஒரு ஆளுக்கு தனிநபர் கடன் 62,000 இருந்து 1,28,000 ஆயிருக்கு. சரிங்களா? இது எல்லாமே நம்ம தலையில் தான் நாளைக்கு விடிய போகுது. எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி. இப்போ அடுத்து விலைவாசி ஏறும், சொத்து வரி ஏறும். எனக்கு தெரிஞ்சு இந்த தாவேக்கா ஆட்சி என்ன பண்ணுறாங்கன்னா, எதுவும் ஏற்றக்கூடாதுன்னு தான் பண்ணுறாங்க. அதுக்கு தான் அவங்க ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாகவே சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒரு கான்ட்ராக்ட் எடுக்குங்களாம் சரி, ஒரு கல்வி நேரத்துக்கு உரிமை வாங்கினாலும் சரி, யாருக்குமே காசு கொடுக்க வேண்டாம். அதன் மூலமாக நடக்கிற ஊழலை ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுறாங்க. ஆதவர்ஜினா பொதுப்பணித்துறையிலேருந்து ஓப்பனாகவே சொல்லிட்டாரு. கனிம வளங்கள் அதிலேருந்து எல்லாத்துக்குமே சொல்லிட்டாங்க. இப்போ இந்த பழைய ஊழல் நடந்ததை விசாரிக்கிறதுக்கு சரியான கமிட்டி ஒன்று அமைக்கணும். எல்லா டிபார்ட்மெண்ட்டும் தனித்தனியாக அமைக்கணும். லஞ்ச ஒழிப்புத்துறை எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சரியாக வேலை பார்ப்பாங்க. நம்ம வேலை பார்க்க விட்டா லஞ்ச ஒழிப்புத்துறைன்னா உள்ளே இறங்கி வேலை பார்த்தாங்கன்னா அப்படி அழகாக இருக்கும். அதே போல் எல்லா இடத்துலையுமே அவங்க இதுவரை எவ்வளோ செலவாச்சு, எப்படி போட்டிருக்காங்க பில்லு, யாருக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க, அந்த கான்ட்ராக்டர் எப்படி கொடுத்துருக்காங்க, ரெகுலராக இவங்களுக்கே கொடுத்துருந்தாங்கன்னா அது ஏன் கொடுக்குறாங்க, அவங்க எவ்வளோ பர்சன்டேஜில் டெண்டர் எடுத்திருக்காங்க, டெண்டர் எடுத்ததுக்கு பிறகு அவங்களுக்கு எக்ஸஸ் அமௌண்ட் எவ்வளோ போயிருக்கு. இப்படி எல்லாத்தையுமே நீங்கள் விலாவரியாக எடுத்து பார்த்திங்கன்னா கண்டிப்பான முறையில் இதில் ஒரு பெரிய அமௌண்ட் ரெக்கவரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கான்ட்ராக்டர்காரர் மூலமாக. ஏன்னா இவ்வளோ அமௌண்ட்டு இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கான்ட்ராக்ட்காரர் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் பர்ச்சேஸ் பண்ணி நம்மளுக்கு கொடுக்காங்க, இபி கொடுக்காங்கன்னா, இப்போ ஒரு 10 லட்ச ரூபா கொடுக்காங்க அப்படின்னா அதோட கொள்முதல் வேலை எவ்வளவு, டெண்டர் கோட் பண்ணது எவ்வளவு, ஏன் இவ்வளோ அமௌண்ட்டுக்கு பர்ச்சேஸ் ஆச்சு, இப்படி எல்லாத்தையுமே அவங்க நோண்டுவாங்க. அரசு அதிகாரிகள் நினச்சா அதை பண்ண முடியும். அரசியல்வாதிகள் நேர்மையாக இருக்குன்னு தான் நினைக்க முடியுமே தவிர உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு யாராலையும் சொல்லவே முடியாது. ஒரு பைப்பு வாங்குறதுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு சவுக் சங்கர் சாருக்கு நிறைய இது தெரியுது. இப்போ அவருக்கே தெரியுதுன்னா ஒரு அன்அஃபிஷியல் உள்ளவருக்கே அவ்வளோத்துக்கு நொங்கு எடுக்காருன்னா, அப்போ அஃபிஷியலில் ஆர்டர் கொடுத்து அவங்களுக்கு அந்த பவரை கொடுத்தீங்கன்னா இப்போ எவ்வளோ அமௌண்ட்டு வெளியே வரும்னு நீங்களே பார்த்துக்கோங்க. விஜய் சார் தலைமையிலான ஆட்சி உண்மையிலே சிறப்பாக தான் இதுவரை செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. எந்த குறையும் இல்லை. அறநிலைத்துறை மற்றும் மின்துறை எதுனாலுமே இப்போதைக்கு ஒரு மாதத்தில் நல்லா தான் போயிட்டுருக்கு. எல்லாருமே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாகவே சொல்லிகிட்டு இருக்கிறதுனால நாம் தான் இன்னமே அதை எல்லாருமே இப்போ கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பொதுமக்கள் முன்னே என்ன இதான் அரசியல் எப்படின்னா இப்படி வரும் போகும், என்ன நடக்கு ஏது நடக்கு எதுவுமே தெரியாது. இப்போ சிவகங்கையில் ஜெயிச்சார் காரைக்குடி தொகுதியில் டிகே பிரபு சார். அவர்னால் அந்த கனிம வளத்துறையில் அவ்வளோத்துக்கு ரைடு நடத்தி அத்தனை குவாரியை விருதுநகர் மாவட்டத்தில் மட்டுமே அத்தனை குவாரி மூடினாங்க. அப்போ அந்த மூடுறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அவ்வளோ பற்றியும் பகைச்சி மூடி அதில் எவ்வளோ பேருக்கு அந்த வருவாய் எங்கே போயிருக்கு. அதேபோல் மின்துறையில் யார் யாருக்கு எவ்வளோ கான்ட்ராக்ட் கொடுத்தீங்க, எப்படி கொடுத்தீங்க, கட்சிக்காரனுக்கு எவ்வளோ, பழைய கட்சிக்காரனுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கீங்க, எல்லாத்தையுமே நோண்டுறதுக்கு நீங்கள் அஃபிஷியலுக்கு பவர் கொடுக்கணும். கொடுத்தாவே போதும். அஃபிஷியல் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. நீங்கள் அந்த பவரை மட்டும் கொடுத்தா போதும். எல்லா துறையிலையுமே ஊழல் நடந்திருக்குன்னு நீங்களே சொல்லிட்டீங்க. அந்த ஊழலை சரி பண்ணிடலாம். இன்னொன்று அந்த ஊழல் நடந்ததுக்கு பனிஷ்மெண்ட் என்ன, அதை மட்டும் ரெடி பண்ணுங்கள். அதனால் அஃபிஷியலுக்கு நீங்கள் பவரை கொடுக்கும்போது அவங்க அவ்வளோத்தையும் நோண்டி எடுப்பாங்க. அப்படி முடியாத பட்சத்தில் நீங்கள் சிபிஐட்ட கொடுங்க. அவங்க யாரையுமே பார்க்க போகிறதில்ல. அவங்க இவ்வளோத்துக்கு நடந்திருக்கு நடக்கலை ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருவாங்க. ஏன்னா இப்போ எல்லாத்துக்குமே நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் உள்ள சிபிசிஐடியாக கணிச்சரம் லஞ்ச ஒழிப்புத்துறை எல்லாமே நல்லா செயல்படுறாங்க. ஆனால் அவங்களுக்கு செயல்படுறதுக்கான வாய்ப்பு கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லா செயல்படுவாங்க. விஜய் சார் கொடுக்குறாரு. மற்றும் அனைத்து துறையும் எனக்கு அறநிலைத்துறையிலன்னா 200 மார்க் கொடுக்கணும். அந்த அளவுக்கு அவர் வேலை பார்க்குறாரு. மின்துறையில் எனக்கு தெரிஞ்சு இப்போ எக்ஸாம்பிள் டிடிபிஎஸ்லேயே நிறைய கான்ட்ராக்ட் சும்மான காசு கொடுத்துருக்காங்க. பில்லே மெட்டீரியல் சப்ளை ஆகும் சப்ளை ஆகாது
கட்சிக்காரன் போட்டு கொடுத்துருவோம், நம்ம இவ்வளோ வாங்கிக்கலாம் அப்படின்னு நிறைய கான்ட்ராக்ட் போயிருக்குன்னு நம்மளுக்கு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. அது உண்மையாக என்னன்னு தெரியாது. அதை வந்து விசாரிக்கணும். சரிங்களா? சிவில் டிபார்ட்மெண்ட்லேருந்து மெக்கானிக்கல், மெட்டீரியல் சப்ளை எல்லாத்தையுமே நீங்கள் வந்து நோண்டி நொங்கு எடுக்கணும். அதில் எந்த அஃபிஷியல் உங்கள் கட்சிக்காரனாக இருந்தாலுமே தலையிடக்கூடாது. நீங்கள் சொல்லணும். சொல்லி பாருங்கள். நீங்கள் இன்னமும் உங்களுக்கு எதிர்கட்சி அவர் சொல்கிற மாதிரி தான் எதிர்கட்சியே இல்லாத ஒரு ஆட்சி வந்து நீங்கள் கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிடுவீங்க. மக்களும் வந்து உங்களை வந்து அவ்வளோத்துக்கு நம்புகிறாங்க. நம்பி தான் தன்னெழுச்சியாக போட்ட ஓட்டு. இது எதுவுமே கட்சிக்கோ இல்லை இதுக்கோ ஊழலை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்கிறத விட நம்மளுக்கு வந்து விலைவாசியை குறைப்பார் அந்த மாதிரி எழுச்சி. அதாவது பாதுகாப்பு, பெண்கள் பாதுகாப்புக்கு வந்து நேற்று கூட ஒரு ஜிகே வாசன் சொல்லியிருந்திருப்பார். ஒரு அதிகபட்ச தண்டனையாக என்கவுண்டர், அதுதான் பெஸ்ட்டு. அது வந்து 2 பேர்த்த நீங்கள் வந்து என்கவுண்டர் பண்ணிங்கன்னா அந்த குற்றங்கள் வந்து மிக 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 குறையக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் சட்ட ஒழுங்கும் சரி, இந்த ஊழலும் வந்து தமிழ்நாட்டில் மிக மிக முக்கியமாக ஒழிக்க வேண்டிய இது. அதனால் அதை நடவடிக்கை எடுப்பீங்கன்னு நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.